என்ன பண்றா அவ? அஞ்சலி, அஞ்சலி, இருமா வரேன். அத்தை, இன்னைக்கு பிரஸ் மீட். அவ பக்காவா ட்ரெஸ் பண்ண வேண்டாமா? ஆமா ஆமா, வா வா, டைம் ஆகுது, வா. எப்படி இருக்கு? ஐயோ, தக தக தகன்னு ஜொலிக்கிறியே, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, என்ன ஆசீர்வாதம் நல்லா இருமா, நல்லா இருமா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கட்டும். திய குட்டி. வா சத்யா, வாங்க அங்கிள். இனிமே நீ ஒரு சாதாரண மெக்கானிக் கிடையாது சத்யா, ஒரு பிசினஸ் மேன். இந்த ப்ராடக்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். என்னோட வெற்றியில 50% உன்னை சாரும். இனி உன்னை குடிகார கொலகாரன்னு சொல்ற இந்த ஊர் எல்லாமே வேற ஒரு புது அடையாளத்தோட பார்க்க போறாங்க. சத்யா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஓனர். டேய், என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசு. வாழ்க்கையில் நான் சந்திக்காத அவமானங்களே இல்லை. யாருமே என்னை நம்ப விட மாட்டாங்க. நல்லதான் எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு எந்த உறவுமே இல்லை. எனக்கு இருக்கிறவங்க கூட என்னை விட்டு தள்ளி தான் இருக்கிறாங்க. என்னெல்லாம் ஒரு ஆள் நம்பி கூட அவங்களோட சேர்த்துக்கின்னு என்ன ஒரு ஆளாகிக்கிறீங்க. எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைன்னு, ஆனால் இப்போ நம்புறேங்க. ஆனால் இப்போ சொல்லுவா, என் கடவுளே நீங்க தான் ஓனர். ரொம்ப நன்றி ஓனர். என்ன இதெல்லாம்? நீ இப்படியெல்லாம் பேசாத. நன்றி. உன்னோட சின்ன பொண்ணுனா என்னப்போ எதுக்கு நீ கையெடுத்தெல்லாம் கும்பிடுற? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா. நண்பனுக்கு உதவியா நிக்கிறது ஒரு ஃப்ரெண்டோட கடமை. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு பண்ண, அவ்வளவுதானே. சும்மா இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு. அங்கிள், பாத்தீங்களா சத்யா எப்படிலாம் மாறிட்டான்னு? சத்யா, உனக்கு இப்படியெல்லாம் பேச கூட வருமா? எப்படி இன்னொரு வாட்டி அழுது காட்டு பார்க்கலாம். ஐயோ, அதுதான். ஏய் தியா குட்டி, நாங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம், நீ சம்பந்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன? சித்தி, ஒரு செம்ம ஜோக்கு போன்ல பார்த்தேன்னா அதான் சிரிச்சேன். என்ன ஜோக் அது? ஒரு வெண்ணெய் வியாபாரி அவருக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதுவாரு தெரியுமா? எப்படி? உருகி உருகி எழுதுவாராம். பாப்பா, இது என்ன ஜோக்கு? நான் ஒரு ஜோக் சொல்லிட்டா? ஒருத்தர் இட்லி அவிச்சாராம். அந்த இட்லி அவிச்ச உடனே இட்லிக்கு பக்கத்துலயே ஒரு தீக்குச்சியை பத்த வச்சு எரிதான்னு பார்த்தாராம். ஏன்? அந்த இட்லி பஞ்சமா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தானா. செம்ம காமெடியில. சிரிக்க மாட்டேங்கிற, சரி பாப்பா. ஏன்டா இப்படி கடிக்கிற? இந்த பாரு, நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, மொத்த பேருக்கும் வயிறு வலி வந்து. ஐயா, சொல்லு வயிறு வலி தான் பாப்போம். சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் இருந்தாராம். தாடியெல்லாம் இவ்வளவு நீளம், கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு, கைகாலெல்லாம் நடுங்கி அப்படியே இருந்தாராம். ஆனா பாவம், சின்ன வயசுல செத்து போயிட்டாராம். சரி, இது வேணாம், நான் உனக்கு வேற ஒண்ணு சொல்றேன். அது ஒருத்தர் சாப்பிடும்போது எப்பவும் பக்கத்துல ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டே சாப்பிடுவாராம். ஏன்னு சொல்லு பாப்போம். ஏன்னா டாக்டர் அவர் அளவா சாப்பிட சொல்லியிருக்காரு, அதான். பாரு, இன்னொரு ஜோக் சொல்றேன்.
இன்னொருத்தன் எப்பவுமே லெட்டர் எழுதும் போது மெதுவாவே எழுதிட்டு இருப்பானா. ஏன்னு யாராவது கேட்டதானே சொல்ல முடியும். ஏன்? ஆ, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க வராதா, அதான். ஐயோ, என்ன எவ்வளவு பெரிய ஜோக் சொல்லியிருக்கேன், இப்படி சிரிக்காம இருந்தா எப்படி? சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள். இந்த ஜோக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் படிச்சாதாம்மா. என்னது படிச்சதா? ஆ, இந்த மாதிரி ஜோக் எல்லாமே எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அத மாதிரி நீங்களும் சொல்றீங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி சரி, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வாடா. எல்லாம் உழைப்பு தான். ராத்திரி பகலுன்னு பார்க்காம நானும் என்னோட டீமும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சத்யா, அவங்க டீம்னு சொல்றாங்க, நம்மளை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருங்க ஓனர், பார்ப்போம். மேடம், ஆ, நாங்க ரெடி பண்ண இன்ஜின் பேரு சிவான் தானே இருக்கணும். நான் அதை தானே உங்களுக்கு முதல்ல சொன்னேன். நீங்க அந்த இன்ஜினை வண்டியில ரெடி பண்ணி உங்க பேர்ல லான்ச் பண்றீங்க. நான் கண்டுபிடிச்ச இன்ஜினை என் பேர்ல தானே இருக்கணும். என்ன புரியல? ஆமா அஞ்சலி, இது எங்களோட கண்டுபிடிப்பு, என்னோட உழைப்பு. என் கம்பெனி எம்ப்ளாயிஸோடது. இதுல எப்படி நீ சொல்ற பேரை வைக்க முடியும்? இங்க நிக்கிற வண்டிக்கும் அதுல இருக்கிற இன்ஜினுக்கும் முழு உரிமையாளர் நான் தான். இந்த இன்ஜினோட ஐடியால நீ ஒர்க் பண்ணிருக்க. அதனால உனக்கு இந்த லாபத்துல 10% ஷேர் வந்துடும். அதுல நீ எந்த சந்தேகமும் பட வேண்டாம். என்ன மேடம், என்ன பேசுறீங்க? அதுல இருக்கிற என்ஜின் நான் கண்டுபிடிச்சது. அது என்னுடைய உழைப்பு.